தனுசுக்கு. இது ராசிக்கு பிரதானமாக இருக்கும். லக்னமும் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு அதிகப்படியான பலன் தரும், லக்னமும் ஓரளவுக்கு பலன் தரும். அந்த வகையில் நம்ம ஆர்டர் பண்ணுறது நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. அதிகப்படியான சுபகாரியங்கள் நடக்கக்கூடியது தனுசு ராசியாகவோ அல்லது தனுசு லக்னமாகவோ இருக்கிறவர்களுக்கு இந்த குரு பலன் நல்ல பலன்கள் அதிகமாக தரும். அடுத்தபடியான இடத்துல துலா ராசிக்கு, அதுக்கு அடுத்தபடியான 3வது படம் கும்பத்துக்கு இருக்கும், 4வதாக ரிஷபத்துக்கு இருக்கும், 5வதாக சிம்மத்துக்கு இருக்கும். நன்றி. இன்னொரு கேள்வி இருக்கு. தினமும் சாமி கும்பிடணுமா? தினமும் சாமி கும்பிட்றது, எனக்கு என் குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தினமும் 2 நிமிஷமாச்சு நீ சாமிக்கு கொடு, மீதி 23 மணி நேரம் 58 நிமிஷம் சாமி ஒன்றை பார்த்துப்பாருன்னு சொன்னார். சரி, இது குருவாக்கு, அதனால் கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கும். ஆனால் நம்மளும் அன்றாடம் தினமும் 2 நிமிஷமாச்சு இறைவனை நினைக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். வாரத்துக்கு 20 நிமிடமாவது கோயிலில் சென்று வழிபாடு செல்ல வேண்டும். ஆக சாமி டெய்லி கும்பிடணும் தான். இதில் டெய்லி தினம் அப்படிங்கிறதுல பின்னாடி ஒன்று இருக்குது. அது என்னென்னா கன்சிஸ்டன்சின்றது. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பெரிய பலனை தரும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு நாள் போய் வாக்கிங் போகிறது, ஒரே ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் உடம்புக்கு பெரிய நன்மையெல்லாம் தந்துடாது. அவங்க தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை தர்றது உண்டு. இன்னுமே உங்களுக்கு அன்றாடம் பார்க்குற சில விஷயங்கள் ஒன்று சொல்கிறேன். நம்ம வீடுங்களெல்லாம் மொட்டை மாடியில் தண்ணி தேங்கும். அங்கேருந்து ஒரு தண்ணி போகிறதுக்கு ஒரு சின்ன பைப்பு வெளியே நீட்டிகிட்டு இருக்கோம், அது சொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த இடம் பார்த்துருக்கீங்களா யாராவது? அந்த மாதிரி தண்ணி சொட்டுற இடங்களை பார்த்தீங்கன்னா, சொட்டுற இடத்துல தரையில் சிமெண்ட் தரையை போட்டிருந்தாலும் அது வெடித்து போகிறது உண்டு. அந்த இடம் கலந்துருக்கும். காரணம், சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்தால் கூட சரி, அந்த இடம் நாள் பட வெடிச்சிடும். அதுக்கு சக்தி வந்துடுது பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணியில் இருக்குமா? இல்லை நீங்கள் ஒரே ட்ரிப்பை மொத்தமாக ஒரு லாரி தண்ணி எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஊற்றுங்க, அதெல்லாம் பெரிய மாற்றத்தை தராது. ஆனால் சொட்டு சொட்டாக தொடர்ந்து தினமும் அந்த இடம் சொட்டிக்கிட்டே இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களெல்லாம் கொடுக்கறது உண்டு. ஆக சிறுக சிறுக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக பெரிய பலன் தரும். அதுதான் தவம்னு சொல்லுவோம். நம்ம தவமாக இருக்கும் ஒரு விஷயம் தவமாக பலன் தரும்னாக்கா அது தொடர்ச்சியை பொறுத்து தான். ஸோ அன்றாடம் இறைவனை வணங்குவது மிக மிக அவசியமாகும்.